நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, ஒரு ரசிகரா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், சிவா சார் நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி பலதரப்பட்ட வேடங்கள்ல சிவா சாரும் நடிச்சிருக்காரு. நம்ம ரசிச்சு பார்த்துருக்கோம். ஆனா, சிவா சார் திரைப்படமா நடிக்காத 2 கதாபாத்திரத்த ஒரு படத்துல ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? நீங்க அந்த படம் பார்க்கும்போது அத கவனிச்சீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா நான் அத கவனிச்சேன். அந்த 2 கதாபாத்திரங்கள சிவா சார் படங்கள்ல நடிக்கவே இல்ல. ஆனா அந்த படத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலரா அந்த சீன்ல 2 கதாபாத்திரமா நடிச்சிருப்பாரு. எந்த படத்துல அந்த சீன் இருக்கு? எந்தெந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல அது எந்தெந்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன் கேளுங்க. சிவா சார் நெறைய சரித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லப்போனா, வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் இப்படி நம்ம சொல்லலாம். அதே மாரி கடவுள் வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்ப நான் சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன தெரியுமா? இது சிவா சார் படங்கள்ல நடிக்கவே இல்ல. ஒன்று ஔவை கதாபாத்திரம், இன்னொன்று பாரதிதாசன் கதாபாத்திரம். இப்ப நீங்க எல்லாருமே கேட்பீங்க, ஔவை கதாபாத்திரத்திலயும் சரி, பாரதிதாசன் கதாபாத்திரத்திலயும் சரி, சிவா சார் படங்கள்ல நடிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உண்மையிலேயே அவர் நடிக்கவே இல்ல. ஆனா, இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு படத்துல குறிப்பிட்டு சீன்ல சிவா சார் நடிச்சிருக்காரு. அது எந்த படம் தெரியுமா? 1970ல வெளியான எங்கிருந்தோ வந்தால் படம் தான். இந்த படத்த ஏ.சி. திருலோகச்சந்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல சிவா சாருக்கு ஜோடியா ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல சிவா சார் பாதிக்கு பாதி அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. ஸோ அந்த படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மனநல பாதிக்கப்பட்டவரா இருக்கும்போது, ஒரு வீட்ல அவர அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ படத்துடைய ஒரு 15வது நிமிஷத்துல ஒரு சீன் வரும். அந்த சீனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. வணக்கம். இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கவியரங்கம் பார்த்துட்டீங்களா? அதாவது சிவா சார் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரு. அவருக்கு முன்னாடி பலாயிரம் கோடி மக்கள் இருக்க மாரியும், அவர் ஒரு மேடை தொகுப்பாளனா இருக்க மாரியும், 2 பேர் இப்ப மேடையில பேச வர போறாங்க அப்படின்னு சிவா சார் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த படத்துல சிவா சாருக்கு குணசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேவா? படத்துடைய கதைப்படி அந்த கேரக்டர் பாதி படத்துக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு 2 கேரக்டர் நடிக்க மாரி அந்த சீன்ல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஔவையா சிவா சார் நடிப்பாரு. அந்த சீனை நீங்க பாருங்க. காதலை பற்றி பாடுவார்கள். அதுக்கடுத்து பாரதிதாசனா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரை நீங்க பாருங்க. அந்த குணசேகரன் கதாபாத்திரத்தையும் தாண்டி அந்த 2 கேரக்டருக்கு சிவா சாருடைய நடிப்பை பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு கதாபாத்திரம். ஓகேவா? அந்த சீன்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா அதுக்கும் அதுல சிவா சார் கொடுத்திருக்கக்கூடிய நடிப்பை தான் நம்ம பார்க்கணும். மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேடை தொகுப்பாளன் கேரக்டரோட சேர்த்து 3 கதாபாத்திரங்கள்ல சிவா சார் நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த குணசேகரன். ஓகேவா? மொத்தமா 4. இந்த சீன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 கேரக்டர்ல சிவா சார் நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு சீனை பத்தியும், இந்த படத்துல சிவா சார் இப்படி நடிச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது என்னமோ இந்த ஒரு படம் தான். ஆனா சிவா சாரோட நடிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பல படங்களை இன்னும் பார்க்கணும். பல படங்களை வச்சு கூட நம்ம பேசலாம். அதனால நீங்க எந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.